ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 25 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவேரி வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் கிட்ட இப்படி போஸ் கொடுங்க அப்படி போஸ் கொடுங்க சொல்லிட்டு ஒவ்வொரு போஸாக சொல்லி அப்புறமா வந்து தலையெல்லாம் சரி பண்ணி விடுறாங்க, ஷர்ட் எல்லாம் சரி பண்ணி விடுறாங்க. இன்னும் காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வரீங்க, நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு டிபி வந்து ரெடி பண்ணிடுறோன்னே. இவன் என்ன தாத்தா இப்படி பண்ணிட்டு இருக்கானோன்னே, என்ன உங்களுக்காண்டி தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்து விஜய் இப்படி திரும்பி பார்க்கும்போது அங்க அவங்க ஃபேமிலியே நிக்கிறத பாக்குறாரு. என்ன இவங்க எல்லாரும் வந்து நின்று இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னே யமுனா அங்க நின்று மாமா சூப்பரா போஸ் கொடுக்குறீங்கன்னொடனே விஜய் ஓகே அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாரு. அப்புறமா யமுனாவை காவேரி கூப்பிடுறாங்க, நீயும் வாடி எதனாச்சும் போஸ் இருந்தா சொல்லணுன்னே, மாமா நீங்க எல்லா போஸ்லயும் சூப்பரா இருக்கிறீங்க, நான் உங்களோட பெரிய ஃபேன்னோடனே இப்போ விஜய் வந்து அப்படியா சொல்ற, நீ சொல்ற போஸையும் நான் கொடுக்குறேன். உடனே காவேரி என்ன சொல்றாங்க, உங்களுக்கு தான் டைம் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னோடனே, இல்லை இல்லை நான் யமுனா எவ்வளோ போஸ் சொன்னாலும் நான் கொடுக்குறேன்னொடனே இப்போ காவேரிக்கு வந்து பொசசிவ்னஸ் வந்து யமுனா கிட்ட நீ போடி போடி அப்படி சொல்லிட்டு விரட்டி விடுறாங்க. அப்புறமா நர்மதா வந்து அந்த காஃபியும் அப்பளத்தையும் கொண்டு வந்து கொடுத்தோன்னே விஜய் வந்து சூப்பராக போஸ் கொடுக்குறாரு. இவங்க எல்லா ஸ்டில்லும் எடுத்துடுறாங்க, விஜய்க்கு எதுவுமே தெரியல. அப்புறமா இவங்க கிட்ட யமுனா கிட்டயே குடுத்து, காவேரி அதை என்ஹான்ஸ் பண்ணி எனக்கு அனுப்பி விடுடி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகினி போய் பசுபதியை மீட் பண்றாங்க. அப்போ பசுபதி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நினைச்சதை விட காவேரி அந்த வீட்ல இருந்து விரட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா அஜய் வந்து வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. அன்னைக்குன்னா விஜய் அடிக்கிறாரு, வாங்கிட்டு அப்படியே நிக்கிறாரு. என்னது அங்க கொத்தடிமையா இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி யோசிக்கிறாரு. இந்த மாதிரி காவேரி அவங்க குடும்பம்லாம் சொன்ன மாதிரி நம்மளே அவங்க கிட்ட போய் பணையமா போய் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு. சேச்சா அப்படிலாம் இல்லப்பா, நான் வந்து அவர் பேசாட்டி என்ன, நான் பேசுறேன்ல, நான் அவரை சீக்கிரத்துல மாத்திருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, யமுனா வந்து இதை வந்து அவங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ண தெரியாம ஃபோன் பண்ணி நிவின் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. நிவினும் சரி நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அவங்க கொண்டு போய் நிவின் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாங்க. நீங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்கன்னு. யமுனா அங்கேயே இருந்து வாங்கிட்டு போறேங்கிறாங்க. இல்லை நீ இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு நிவின் அனுப்பி விட்டுருந்தாரு. இப்போ நிவினோட ஃப்ரெண்டு வராங்க. என்னன்னா இது உன்னோட எக்ஸோட கரண்ட்ல நானா என்கிட்ட இப்படின்னா எடிட்டிங் பண்ண தந்துட்டாங்கன்னா நானா ரெண்டு காரம் இது பூரானை விட்டு மூஞ்சில கடிக்க விட்டுருப்பேன். டே அவர் பக்கா ஜென்டில்மேன்டா, அவர் வந்து என் முடிஞ்சு போன என் லைஃப்பை திருப்பி ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்வார்ல 10 மாசம் தான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அதை வந்து யோசிச்சு பார்த்து நிவின் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜய் வந்து அவங்க தாத்தா கிட்டேயும் காவேரியும் நிற்கிறாங்க. அவங்க தாத்தா கிட்ட இந்த மாதிரி காவேரி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்குது தாத்தா, இந்த ஃபோட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுதான் நான் டிபி வைக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு பாவம். அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.